மூதுரை. வெண்பா 16 முதல் 20 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய பழமையான நீதி நூல். முதுமை கூட்டல் உரை என பொருள்படும் இது வாழ்க்கையின் உண்மைகளையும் அறக்கருத்துகளையும் எளிமையான பாடல்கள் மூலம் விளக்குகிறது. இந்நூலில் வரும் பாடல்கள் பெரியோரின் சொற்களை கேட்பதன் முக்கியத்துவம், நல்ல மனதின் அவசியம், தீயவர்களிடம் பழகுவதால் ஏற்படும் விளைவுகள் போன்றவற்றை விளக்கும் நீதிகளை கொண்டது. வெண்பா 16. அடக்கம் உடையார் அறிவலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. விளக்கம். நீர் பாயும் தலைமடையில் பல சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொக்கு வாடியிருப்பதை போல காத்து கொண்டிருக்கும். எதுவரை? தனக்குரிய பெரிய மீன் வரும் வரை. அதை போலவே அறிஞர்களின் அடக்கமும். அதை கண்டு அவர்களை அலட்சியம் செய்து வென்றுவிட நினைக்க கூடாது. வெண்பா 17. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு அல்லர். அக்குளத்தில் கொட்டையும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. விளக்கம். குளத்தில் நீர் வற்றியவுடன் விலகி செல்லும் பறவைகள் போல நமக்கு துன்பம் வந்தபோது நம்மை விட்டு விலகி செல்பவர்கள் உறவினர் அல்லர். அந்த குளத்திலேயே அப்போதும் சேர்ந்து வாடும் கொட்டி அல்லி நெய்தல் கொடிகளைப் போல நம்முடனேயே நம் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களே நம் உறவு. வெண்பா 18. சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கென்னாகும்? சீரிய பொன்னின் குடமுடைந்தால் பொன்னாகும். என்னாகும்? மண்ணின் குடமுடைந்த கால். விளக்கம். தங்கத்தால் ஆன பானை உடைந்து சிதறினால் அதன் சிதறலும் தங்கமே. ஆனால் மண்பானை உடைந்து போனால் அதை போன்றதே சிறந்த பண்புடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாகும் தாழ்வும். வெண்பா 19. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி. தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். விளக்கம். தோழி எவ்வளவுதான் அமுக்கி பெரும் கடலிலே முகந்தாலும் ஒரு நாளி படி அளவுள்ள பாத்திரம் 4 படி நீரை முகவாது. நல்ல கணவனும் செல்வமும் நிறைந்திருந்தும் நமக்கு கிடைக்கும் சுகத்தின் அளவும் அதை போன்றதே. அது நம் முன் ஜென்ம நல் வினைகளின் அளவை பொறுத்தது. வெண்பா 20. வெண்பா 20. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா. மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும். அம்மருந்து போல்வாரும் உண்டு. விளக்கம். வியாதி நம்முடனேயே பிறந்து நம்மை கொன்று விடுகிறது. எனவே உடன் பிறந்தோர் எல்லாரையும் நம் உறவு என்று நினைக்க முடியாது. உடன் பிறக்காது எங்கோ பெரிய மலையில் இருக்கும் மருந்து நம் வியாதியை தீர்ப்பது போல அந்நியரும் நமக்கு நன்மை தருபவராக இருக்கக்கூடும். நன்றி.